கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நான் பிசாசின் வஞ்சனைகளும் தந்திரங்களும் என்ற தலைப்பிலே செய்தி எடுக்கலாம் என்ற ஒரு சிந்தையில் இருந்தேன். ஆனால் அதன் பிறகுதான் எனக்கு முதலாவது பிசாசை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு என்றும் வேதத்திலே சாத்தான் என்றும் ஆங்கிலத்திலே லூசிபர் என்றும் அநேக வார்த்தைகள் இந்த பிசாசை குறித்து சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்ற தலைப்பில் இந்த சாத்தான் என்று சொல்லப்படுகிற பிசாசு லூசிபர், அவருடைய துவக்கம், அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய பலன் என்ன, ஏன் இப்படிப்பட்ட ஒரு தீமைகளுக்குள்ளாக போனான், அவருடைய வீழ்ச்சி, அதன் பிறகு கடைசியாக அந்த சாத்தானுடைய அழிவு, எல்லாவற்றையும் குறித்து இந்த நாளிலே வேத வசனங்களின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால அதற்காக ஒரு வசனத்தை படியுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எப்படி சுற்றித் திரிகிறான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அதனால இந்த நாளிலே நமக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆவிக்குரிய எதிராளி, அவனை குறித்து நாம் இந்த நாளிலே தெளிவாக அறிந்து கொள்ள போகிறோம். இந்த எதிராளியின் பலனை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஒரு நாடு என்று இருந்தால் அதற்கு எதிராக இருக்கிற நாட்டினுடைய வலிமை என்ன என்று அறிந்து கொள்வதற்கு அநேக காரியங்களை பயன்படுத்துவார்கள். உளவு பிரிவுகளை வைத்து அநேக அங்கே எப்படிப்பட்ட அவர்கள் வலிமை பலனுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணமாக தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். அப்படியே நம்முடைய எதிராளியின் பலன் நாம் அறிந்து கொண்டால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று அறிந்து இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். எல்லா மதங்களும் இந்த சாத்தான் ஒருவன் இருக்கிறான் என்று நம்புகிறார். நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்திலே அநேக பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுகளிலே ஒரு பிரிவினர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சாத்தானே இல்லை என்ற ஒரு கருத்து கூட உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? உங்கள் இருதயத்தில் உள்ள கெட்ட யோசனைகளே சாத்தான் என்ற ஒரு கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். இது நாம் ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலே தேவனே இல்லை என்று சொல்லுகிற ஜனங்கள் கூட இருக்கிறார்கள். வேதத்திலே இப்படி தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களை குறித்து
அவன் மதிகீடன், அவன் புத்தி இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சங்கீதங்களிலே படித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 14:1, சங்கீதம் 53:1, இந்த வசனங்களிலே நீங்கள் படித்து பாருங்கள். இவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார். தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் என்ன செய்கிறார்? தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் இந்த சாத்தானை பற்றி நாம் கற்றுக்கொள்ளும் போது, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேக சாத்தான் என்பவன் ஒரு அழிக்க முடியாதவனாகவும் அவனுடைய இருப்பிடம் நரகம் என்றும் கூடுமானவரை அந்த அவனுடைய இருப்பிடமாகிய நரகத்துக்கு ஜனங்களை இழுத்துக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்றும் நினைக்கிறார்கள். இதை குறித்து நாம் தெளிவாக வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். சாத்தான் அழிக்கக்கூடாத ஒரு சக்தி உடையவனா என்று நாளிலே பார்க்க போகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, அந்த சாத்தானுடைய தோற்றத்தை குறித்து பொதுவாக கிறிஸ்தவர்கள் அவன் ரூபம் ஒரு அருவருப்பாகவும் அகோரமாகவும் அங்கே பற்களை வெளியே நீட்டிக்கொண்டு கருப்பாக அப்படிப்பட்ட ஒரு உருவத்திலே இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள். இது உண்மையா என்பதை குறித்த இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதம், தேவனுடைய வார்த்தை, இது ஒரு புதையலுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. எப்படி ஒரு புதையலை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ரொம்ப பிரயாசம் எடுக்க வேண்டும் அல்லவா? அப்படியே இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்கள் ஒரு புதையலை போல மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்துல புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில் நீ கண்டடைவாய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வேதத்தில் உள்ள அநேக வசனங்கள் நாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியாதபடி எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் புதையல் அல்லவா? அந்த புதையலை நாம் அதிக முயற்சி எடுத்து வாஞ்சித்து தேடுகிற பொழுது நமக்கு அது கிடைக்கிறதாக இருக்கிறது. அப்படி தேவன் இந்த வேதத்தை, அவருடைய வார்த்தைகளை ஒரு பொக்கிஷம் போல, ஒரு புதையலை போல மறைத்து எழுதி வைத்திருக்கிறார். அதை ஆர்வமாக வாட்சியாக தேடுகிறவர்களுக்கு கிடைக்கப்படியாக. இப்பொழுது முதலாவது, இந்த எதிராளியாகிய சாத்தான் யாரு, அவருடைய துவக்கம் பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் முதலாவது பார்க்கலாம். வேதத்திலே யோபு புஸ்தகம் முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த யோபு புஸ்தகத்துல 38ஆம் அதிகாரத்துல அங்கே தேவன் யோபுவை பார்த்து அநேக வார்த்தைகளை பேசுகிறார். யோபு அங்கே அங்கலாய்த்து, அவருக்கு வியாதிகள், அநேக பிரச்சனைகள், பிள்ளைகள் இறந்து போனார்கள், அவருடைய சொத்து எல்லாம் அழிந்து போயிற்று. அப்படி ஒரு அங்கலாய்ப்பில் இருக்கும்போது தேவன் அந்த யோபுவோடு பேசுகிறார். அங்கே பேசும்போது 4ஆம் வசனத்திலிருந்து, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கிருந்தாய் என்று யோபுவை பார்த்து கேட்கிறார். இந்த பூமி சிருஷ்டிக்கும் போது நீ எங்கே இருந்தாய்? அப்படியே பாருங்கள், அதற்கு அளவு குறித்தவர் யார் உனக்கு தெரியுமா
இந்த பூமி அது சூரியனிலிருந்து இவ்வளவு தூரத்திலே இருக்க வேண்டும், இவ்வளவு சாய்வாக அது இவ்வளவு வேகத்திலே சுத்த வேண்டும் என்றெல்லாம் அளவு குறித்தவர் யார்? உனக்கு தெரியுமா? இன்னும் யார் அதன் மூலைக்கல்லை நாட்டியவர்? இப்படிப்பட்ட அநேக கேள்விகளை யோபு இடத்திலே கேட்கும் போது அங்க 7ஆம் வசனத்துல அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. பார்த்தீங்களா? அப்பொழுது என்றால் இந்த பூமி சிருஷ்டிக்கும் பொழுது இந்த பூமியே இல்லை, மனுஷர்கள் எந்த ஒரு ஜீவ ஜந்துக்கள் உயிரினங்கள் எதுவுமே இல்லை. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே என்றால், தேவபுத்திரர் என்றால் தேவதூதர்கள் எல்லாரும் கம்பீரித்து பாடியிருக்கிறார்கள். அதிலே விடியற் காலத்து நட்சத்திரங்கள் இருந்திருக்கிறார்கள். எல்லாமே யார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். அப்போ தேவன் இந்த பூமி, இந்த மனுஷர்கள், இந்த சிருஷ்டிகள் எல்லாவற்றை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக அநேகமான தேவ தூதர்களை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த தேவ தூதர்களை பற்றி பரிசுத்த வேதம் அநேக இடங்களிலே பேசுகிறது. இந்த தூதர்கள் மனுஷர்களை பார்க்கிலும் ஞானத்திலும் வல்லமையிலும் சிறந்தவர்களாக இருப்பதாக வேதம் குறிப்பிடுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூட அங்கே ஆதாமை குறித்து சொல்லும் போது, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக, சற்று சிறியவர், தூதர்களுக்கு சிறியவர்களாக இந்த மனித குலத்தை, அது உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட ஞானி ஆனாலும் தூதர்களுக்கு கீழாக ஞானத்தில, பலத்தில, வல்லமையில குறைவாக இருக்கிறார்கள். இந்த தூதர்களில அநேக பிரிவுகள், ரேங்க், கணத்தில அநேக பிரிவுகள் இருப்பதாக கூட வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து ஒரு வசனம் படியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பார்த்தீங்களா? அப்ப இங்கே சொல்லும் போது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்றால் மனிதர்களோடு மட்டுமல்ல என்று சொல்லிக்கொண்டு, இங்கே துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று 4 வகுப்பாரை குறித்து இங்கே பேசப்படுகிறது. இந்த 4 வகுப்பார் தூதர்களில இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லும் போது கேருபீன்கள், சேராபீன்கள், இன்னும் நம்ம யோக புஸ்தகத்திலே படித்த விடியற் காலத்து நட்சத்திரங்கள், இப்படிப்பட்ட அநேக ரேங்குகள், கணத்தில உயர்ந்தவர்கள், அப்படியாக கணத்தில குறைந்தவர்கள் என்று இருக்கிறார்கள் தூதர்கள். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் எபேசியருக்கு எழுதும் போது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உலக ஜனங்களுடைய பாவங்களை தன்மேல் சுமந்து கொண்டு பாடுபட்டு மரித்து உயிர் திறந்து பரலோகத்துக்கு எடுத்து போகும்போது
அவர் இப்படிப்பட்ட எல்லா ரேங்கில் உள்ள எல்லா தூதர்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டதாக அங்கே பேசுகிறார். அந்த வசனத்தை கூட படிங்களை பேசிய 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. பார்த்தீங்களா, எல்லா நாமத்திற்கும் மேலாக அப்படியே கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். அப்போ தூதர்களில் அநேக ரேங்குகள் இருக்கிறது. அப்படியே விடியற் காலத்து நட்சத்திரங்கள் இவைகள் ரொம்ப ஸ்பெஷல். விடியற் காலத்து நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒன்றுக்கு மேலான விடியற் காலத்து நட்சத்திரங்கள் இருந்திருக்கிறது. இதை குறித்து நாம் வேதத்தை படிக்கும் போது 2 விடியற் காலத்து நட்சத்திரங்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது. அதிலே முதலாவது விடியற் காலத்து நட்சத்திரம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இதை பற்றி பேசுகிறார். படியுங்கள். 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா, இயேசு அங்க தன்னை குறித்து சொல்லும் போது நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உள்ள அங்க 3:14 கூட உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறார். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதி துவக்கம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படியே சங்கீதம் 89:27 கூட நான் அவனை, அங்கே இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனமாக்குவேன். முதற் பேரு பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. முதலாவது பெற்றவர், முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவர். இந்த இயேசுவை பற்றி இன்னும் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூட அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம், தேவனுடைய சாயல். அப்படியே தற்ஸ்வரூபம் என்றால் ஜெராக்ஸ் காப்பி போல. அதுதான் இயேசு இந்த பூமியில இருக்கும்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார். தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு, எல்லா சிருஷ்டிக்கும் முந்தினவர், முதன்மையானவர். அப்படி என்றால் இந்த விடிவெள்ளி நட்சத்திரங்களிலே முதலாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அடுத்ததாக அதிலே எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல கூட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில நம்முடைய பாவங்களுக்காக அவர் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினவர் அவர்தான் என்று அங்கே தெளிவாக சொல்ல. அந்த வசனத்தை படியுங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2-3. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். நம்முடைய பாவங்களுக்காக பலியானவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் துவக்கம், ஆதி, முதற் பேரு
அவர் விடிவெள்ளி நட்சத்திரங்களிலே முதலாவது. இரண்டாவதாக இன்னொரு விடிவெள்ளி நட்சத்திரம் குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தீங்களா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. பார்த்தீங்களா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று இங்கு கூட ஒரு விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறது. இந்த விடிவெள்ளி நட்சத்திரம், விடிவெள்ளி என்பது ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசத்தை அடையாளப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அப்படி என்றால் தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலே இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் கூட ஒரு மகிமையான ஒரு சிருஷ்டியாக இருந்திருக்கிறது. இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இங்கே விடிவெள்ளியே என்ற இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் லூசிபர் என்று, இவர்தான் சாத்தான், பிசாசு என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் ஒரு விழுகை, உயரத்திலிருந்து தாழ்த்தப்பட்டதை இங்கே அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது இந்த வசனம். உயரத்திலிருந்து நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று கூட. அப்போ இந்த லூசிபர், இந்த சாத்தான், இந்த பிசாசு என்று சொல்லப்படுகிற இந்த பிசாசனுடைய சிருஷ்டிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அங்கே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மகிமையான ஒரு சிருஷ்டிப்பு. அதிகாலையின் மக்கள் என்னும் அடைமொழி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு துவக்கத்தை, ஒரு ஆரம்பத்தை அடையாளப்படுத்துகிறது. அவன் ஒரு விசேஷமான சிருஷ்டி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ இந்த சாத்தான், இந்த லூசிபர் என்ற பிசாசு என்று சொல்லப்படுகிறவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்ட முதலாவது ஒரு சிருஷ்டி. அப்படி என்றால் தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலே தேவன் அங்கே துவக்கமில்லை, அவர் எப்பொழுதும் இருக்கிறார். அவர் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது சிருஷ்டிக்கப்படுகிறார். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த லூசிபர், சாத்தான் சிருஷ்டிக்கப்படுகிறார். இப்படி என்றால் மூன்று அங்கே பேர்: பிதாவாகிய தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதன் பிறகு இந்த லூசிபர் வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஸ்தானத்திலே இந்த லூசிபர் என்று சொல்லப்படுகிற சாத்தான் இருந்திருக்கிறார். வேதத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சகலமும் அவர் மூலமாய் உண்டானது அல்லாமல், யோவான் 1:3, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல். அப்படியே கொலோசியர் 1:16 கூட அதே அங்கே வார்த்தை அதே போல அங்கே பேசப்பட்டிருக்க படிகள். கொலோசியர் 1:16. ஏனென்றால் சகலமும் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும்
துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மூலமாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகளுக்கெல்லாம் துவக்கம் முதல்ல. அதுக்கு அடுத்ததாக இந்த லூசிபர் வருகிறதாக நாம் பார்க்கிறோம். யோபு புஸ்தகத்துல 38:7 அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி என்றால், இந்த பூமியை நிலைப்படுத்தும் போது, சிருஷ்டிப்பின் போது இவர்கள் இருவரும் அங்கே இசைந்து இருந்திருக்கிறார்கள், ஒரே சிந்தையோடு. ஏகமாய் பாடி என்று நாம் படிக்கிறோம். அப்படியே இந்த சாத்தான் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது இன்னும் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று வேதம் இன்னும் தெளிவாக சொல்லுகிறது. அங்கே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12-15 வசனங்களில அங்கே இந்த லூசிபர் பற்றி தெளிவாக பேசப்படுகிறது. படியுங்கள். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இங்க நாம் படிக்கும் போது முதலாவது தீரு ராஜாவை பற்றி அங்கே பேசப்படுவதாக அங்கே எழுதப்பட்டிருக்கு. இதுதான் வேதத்தினுடைய ஒரு ரகசிய வார்த்தைகள். இந்த தீரு ராஜா என்றால் ஒரு தேசத்தினுடைய ராஜா. அந்த ராஜா எப்படி அங்கே 13ஆம் வசனத்துல நீ தேவனுடைய தோட்டமாகி ஏதேனில் இருந்தவன் என்றும், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த தீரு ராஜா ஒரு கேரூப்பா, ஒரு தூதனா? அப்படி இல்லையே. அவர் எப்படி அங்கு ஏதேன் தோட்டத்திலே இருந்தார்? ஏதேனிலே ஆதாம் ஏவாள் மாத்திரம். அப்படி என்றால் இதை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டதனுடைய பொருள் என்ன என்றால், மாம்சத்தில் இருக்கிற மனிதன் ஆகிய தீரு ராஜாவை ஒரு கேரூப் என்றும், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்ததாகவும் இங்கே நாம் குறிப்பிட்டிருப்பது, எல்லா ராஜாக்களை, உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிற ஒரு அதிகாரமுடைய சாத்தான். அங்கே சொல்லும்போது ஆவிக்குரிய அதிகார பிரபுவாக்கிய சாத்தானை குறிப்பிடும்படியாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே 28:12 நீ ஞானத்தால் நிறைந்தவன், அப்படியே பூரண அழகுள்ளவன். ரொம்ப ஞானம் இருக்கிறது, அப்படியே பூரண அழகு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சாத்தானுடைய வேஷத்தை போடும்போது அங்கே 2 கொம்பு வைத்துக்கொண்டு, கருப்பாக பல்லு வெளியே நீட்டிக்கொண்டு, ஒரு வால் வைத்துக்கொண்டு, இப்படி ஒரு அருவருப்பாக காண்பிக்கிறார்கள். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் பூரண அழகுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன். ரொம்ப ஞானம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தம்முடைய ஞானத்து நிமித்தம்
இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களை உருவாக்கி இருக்கிறார். அதில் உள்ள புனித நூல்களிலே பாருங்கள், பரிசுத்த வேதத்தில் காணப்படுகிற அநேக பாத்திரங்களை அங்கே கொண்டு வருகிறார். நீங்கள் குறிப்பாக குரான், இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிற குரானை எடுத்து பார்த்தால் அங்கு அநேக கதாபாத்திரங்கள், வேதத்தில் இருக்கிற காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்படியே குரான் மாத்திரமல்ல, வேதங்கள் என்று சொல்லப்படுகிற 4 வேதங்கள், புராணங்கள், இவை எல்லாவற்றிலும் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் இருக்கும். அதனால தன்னுடைய ஞானத்துல அநேக மதங்களை உருவாக்கி அதிலே எழுதப்பட்ட அதற்குரிய அந்த புனித நூல்களை தன்னுடைய ஞானத்தினாலே அங்கே எழுதி ஜனங்களை மோசம் போக்குகிறவனாக இருக்கிறார். அநேக தத்துவங்கள் அப்படியாக எழுதப்பட்டன. இந்த தத்துவங்களை பிடித்து கொண்டு அநேக ஜனங்கள் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற பல விதமான மதங்களை உருவாக்கினவன் இந்த லூசிபர், சாத்தான். தம்முடைய ஞானத்தினாலே அப்படியே பாருங்கள், எசேக்கியேல் 28:13 அங்கே 9 வகையான நவரத்தினங்கள், கற்கள் அங்கே அவனை எப்படி இருக்கிறது, கற்களால் மூடிக்கொண்டு இருக்கிறது. மாத்திரமல்ல, பொன்னும் அவனை மூடிக்கொண்டு. இவைகள் என்ன அடையாளப்படுத்துகிறது என்றால், இந்த கற்கள் என்பது வேறு வேறு குணலட்சணங்களை அடையாளப்படுத்துகிறது. பலவிதமான நல்ல குணாதிசயங்கள் உடையவராக அவர் சிருஷ்டிப்பிலே இருந்திருக்கிறார். நல்ல தேவனுடைய ஒரு சிருஷ்டிப்பு. அப்படியே நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்படி என்றால் இந்த லூசிபர் என்று சொல்லப்படுகிற சாத்தான் நல்ல இசையில் விசேஷ திறமைகள் உடையவராக இருந்திருக்கிறார். அதனால இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இந்த இசை, இதை வைத்து அநேகரை திருப்பி அவருடைய பக்கமாக அந்த இசையை பிடித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் அநேகர் அப்படிப்பட்ட அந்த இசைக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொண்டு இப்படியாக சாத்தானுடைய பிடியில இருக்கிறார்கள். அப்படியே எசேக்கியேல் 28:14 நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், நீ தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் என்றால் பாருங்கள், அங்கே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உலகத்திலே முதலாவது ஆதாமையும் ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்து அங்கே ஏதேன் என்ற தோட்டத்திலே வைக்கும்போது அங்கே இந்த லூசிபரை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அங்கே அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட போது ஆதாம் ஏவாள் அவர்கள் ஒரு குழந்தை போல நன்மை தீமை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும் இந்த லூசிபர். அப்படியாக அங்கே நியமிக்கப்பட்டார். அப்படியே அங்கே பார்க்கும்போது அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் என்று சொல்லப்பட்டது. இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது, நாம் பார்க்கும் அநேக நட்சத்திரங்கள், சூரியன்கள், தேவனுடைய சிருஷ்டிப்பு இந்த பிரபஞ்சத்திலே, இந்த பேரண்டத்திலே
பறந்து விரிந்து காணப்படுகிறது. அநேகமான கோடி கோடியான நட்சத்திரங்கள், கிரகங்கள், இவைகளிலெல்லாம் அங்கே இவன் தூதனாக எல்லா இடத்தையும் சுற்றி வரும்படியாக அங்கே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையிலும் அதிகாரத்திலும் அங்கே இந்த சாத்தான் இருந்திருக்கிறார். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கனம் பெற்றவனாக இந்த லூசிபர் இருந்திருக்கிறார். அப்படியே எசேக்கியேல் 28:15 நாம் பார்க்கும்போது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளிலே குறைவற்றிருந்தாய். அப்படி என்றால் பாருங்கள், இந்த லூசிபர் மகிமையிலும் அங்கே தேவ நீதியிலும் குறைவற்றவராக இருந்திருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது அங்கே உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும், குற்றமற்றவராக தேவனால் பூரணமாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்த அந்த லூசிபர் ஒரு சமயத்தில் அங்கே ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அங்கே பூரணமாக இருந்த லூசிபர் அந்த பூரண நிலையிலிருந்து விழுந்து குற்றம், அந்த என்ன குற்றம், அந்த விழுகை பற்றி அப்படியே எசேக்கியேல் 28:16 படியுங்கள். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். 17 உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இந்த வசனம்தான் அவருடைய விழுகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அங்கே உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தார். வியாபாரம் என்றால் நமக்கு தெரியும், ஒரு பிசினஸ் மைண்டு. அப்ப எனக்கு அதுல என்ன லாபம் கிடைக்கும், அப்படிப்பட்ட சிந்தை அந்த லூசிபருக்கு வந்துவிட்டது. அங்கே ஆதாம் ஏவாளை பாதுகாப்பதில் எனக்கு என்ன லாபம் என்ற ஒரு சிந்தை வந்தது. அப்படியே உன் அழகினால் இருதயம் வேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தான். அங்கே பெருமை வந்து விட்டது. இப்படியாக இந்த வசனங்கள் இந்த லூசிபர் ஆகிய சாத்தான் எப்படி விழுந்தான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லும். மேட்டிமை வந்து விட்டது. அப்படியே எனக்கு என்ன ஆதாயம் பிடிக்கும் என்ற ஒரு லாப நோக்கு, பிசினஸ் மைண்ட் அவருக்கு. தேவன் அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை பாதுகாக்க ஒரு பாதுகாவலனாக வைத்தார். அப்படிப்பட்ட வேலையை அவர் செய்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் ஆதாம் ஏவாளை அங்கே பாதுகாக்க வைத்த வேலையை விட்டு வேறு காரியங்களை செய்ய, ஏனென்றால் இவருக்கு மேட்டிமை வந்து விட்டது. எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்ற அந்த ஒரு வியாபார மனது, பிசினஸ் மைண்ட் வந்து விட்டது. இன்னும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது இவருக்கு, இந்த லூசிபருக்கு 2 காரியங்கள், தேவன் ஆதாம் ஏவாளோடு பேசின 2 காரியங்கள் இவருடைய மனதை பாதித்ததாக, அந்த தீமைக்கு நேராக வழி நடத்தினதாக சொல்லுகிறார். அதுல முதலாவது
ஆதியாகமம் 1:28 படியுங்கள். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பார்த்தீங்களா? ஆதாம் இவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? இந்த பூமி சிருஷ்டிகள் எல்லாம் நீ அடக்கி ஆண்டு கொள்ளுங்கள். ஆதாம் ஏவாளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஒரு ராஜா போல நீ எல்லாவற்றையும் ஆளுகை செய். இந்த வார்த்தை இந்த லூசிபருக்கு ஒரு பெரிய ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு கசப்பை உருவாக்கிவிட்டது. அந்த லூசிபர் என்ன நினைக்கிறான்? அந்த ஆளுகை செய்கிற அதிகாரம், அந்த தகுதி எனக்கு இருக்கிறது, அதை எனக்கு தராமல் தேவனால் சரியாக அதை சரியான நபரிடம் கொடுக்க தெரியாத இருக்கிறார் என்ற ஒரு கசப்பு தேவன் பேரில் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அங்கே ஆதாம் ஏவாளுக்கு சகலத்தையும் ஆளுகை செய்ய அதிகாரம் கொடுத்த உடனே தனக்கு அந்த அதிகாரம் ஆளுகை கிடைக்கவில்லை என்ற ஒரு கசப்பு உணர்வு தேவன் பேரில் வருகிறது. இரண்டாவது காரியம், அதிலேயே ஆதியாகமம் 2:16-17 படியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளை. இப்படிப்பட்ட ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியின் அந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்காதே, புசிக்கும் நாளில் நீ சாகவே சா. இப்போ இந்த வார்த்தைகள் இந்த சாத்தானுடைய இருதயத்தில் ஏற்கனவே கசப்புணர்வு இருக்கிறது. அந்த கசப்பு உணர்வின் காரணமாக தேவனுடைய கிரியைகள் மற்றும் அவருடைய நோக்கங்களை அவன் சரியாக உணர்ந்து கொள்ளாமல் தேவன் பேரிலே ஒரு சந்தேக ஒரு பார்வை வந்துவிட்டது. இந்த சந்தேகம் ஆதாம் ஏவாள் கீழ்ப்படுகிறார்களா என்று பார்க்கும்படியாக தேவன் அந்த காரியத்தை அங்கே செய்கிறார் என்ற அந்த ஒரு சிந்தையை அவன் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டார். அதனால இந்த சாத்தான் என்ன நினைக்கிறான்? தேவன் ஏன் இப்படி இவர்கள் மேல் நியாயமில்லாமல் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை கொண்டு வைக்கிறாரே என்று தேவன் பேல இன்னும் அதிகமாக ஒரு கசப்பு, ஒரு விரோத மனப்பான்மை வருது. தேவையில்லாத காரியங்களை இந்த சிருஷ்டிகளாகிய ஆதாம் ஏவாள் மேலே வைக்கிறார். எதற்கு இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கிறார் என்ற ஒரு சிந்தனை, இதுவும் தேவனுக்கு விரோதமான ஒரு சிந்தையாக இருக்கிறது. இந்த சிந்தனை இந்த சாத்தானை எப்படி வழி நடத்துகிறது என்று பார்க்கும் போது ஆதியாகமம் 3:1-6 நாம் படிக்கும் போது அந்த சூழ்நிலைக்கு நேராக இந்த கசப்புணர்வும் இந்த தேவனுக்கு விரோதமான ஒரு விதமான சிந்தனை அவரை வழி நடத்தும். படிங்கள் 3:1-6. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்திலுள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம்,
ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக அங்கே சாத்தான் அந்த சிந்தனைகள் கசப்புகள் சேர்ந்து அங்கே ஏவாளை அங்கே தன்னுடைய பொய் மற்றும் வஞ்சனையின் மூலமாக தவறாக வழி நடத்துகிறார். அங்கே அந்த வஞ்சனையின் முதல் படியை அங்கே எடுத்து வைக்கிறார். 4ஆம் வசனத்துல அங்கே ஒரு பொய், முதல் பொய் வேதத்திலே காணப்படுகிற பொய்யை அங்கே சொல்லுகிறார், நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் சொன்னதற்கு நேர் எதிரான ஒரு வார்த்தையை அங்கே அந்த ஏவாளிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் சாகவே சாவதில்லை. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகளை மறுத்து அதற்கு விரோதமாக பேசினதன் மூலம் அவர் தேவனுடைய எதிராளியாக அங்கே மாறினார். அதான் லூசிபர், சாத்தான், எதிராளி என்ற நிலைக்கு போய்விட்டார். இந்த மனுக்குலத்தின் மீது வந்த, அதாவது இந்த மரணத்துக்கும் சாபத்துக்கும் எல்லாவற்றுக்கும் முதல் காரணம் இங்கே இந்த சாத்தான் சொல்லிட்ட பொய், நீங்கள் சாகவே சாக. இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை குறிப்பிட்டு பேசுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல அங்கே இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். படியுங்கள். இந்த சாத்தானை என்ன சொல்லுகிறார்? அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன் என்று குறிப்பிடுகிறார். படிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகன். ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த மனுக்குலத்தின் மீது வந்த மரண சாபத்திற்கான முழு பொறுப்பு இந்த சாத்தான் என்று சொல்லப்படுகிறார் லூசிபரையே சாருகிறதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிட்டு சொல்றார். மாத்திரமல்ல, அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, பொய்க்கு துவக்கமே அந்த சாத்தானாய் இருக்கிறார். இதனால தேவனிடம் அவர் அந்த லூசிபர் ஒரு சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். தேவனுக்கு எதிராக, தேவன் சொன்ன வார்த்தைக்கு எதிரான வார்த்தைகளை சொல்லி அங்கே ஏவாளை வஞ்சித்ததினால அங்கே ஒரு சாபத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். இதை குறித்து பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். மண்ணை தின்பாய். பார்த்தீங்களா? இந்த வார்த்தை ஒரு சாபமாக அங்க வருகிறது. இங்கே நாம்
அந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்லுவது போல இந்த வார்த்தைகள் இருக்கிறது. நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா மண்ணை தின்னுகிற சர்ப்பம்? எங்கே பார்க்க முடியாது. அதனால இது ஒரு சாத்தானுக்கு சொல்லப்பட்ட ஒரு சாபமான வார்த்தை, சாத்தானை குறிப்பிடுகிறது. அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, அது ஒரு அடையாள பாஷை, அப்படியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளத்தின் பொருளை நாம் பார்க்கும்போது, நீ உன் வயிற்றினால் நகர்ந்து, அப்படி என்றால் பாருங்கள், பூமியின் மீது மனுஷர்கள் 2 கால்களினாலே நடக்கும் போது அது ஒரு மகிமையாக கனமாக இருக்கிறது. இதே 4 கால்கள் கொண்ட மிருகங்கள் நடக்கும் போது அது கொஞ்சம் அந்த மேன்மை குறைவாக இருக்கிறது. அப்படியே கால்கள் இல்லாமல் வயிற்றினால் நகர்ந்தால் அதனுடைய கனம் எப்படி இருக்கும்? ஒரு கனவீனத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இந்த சாத்தானுக்கு அங்கே தீர்க்க தரிசனமாக அடையாள பாஷையாக சொல்லப்படுகிறது. அப்படியே இந்த சாத்தானுடைய வீழ்ச்சி அங்கே ஆரம்பிக்கிறது. ஒரு கனவீனமான நிலைக்கு தள்ளப்படுகிறான். அவர் பெற்றிருந்த ஒரு ஆவிக்குரிய உன்னதமான நிலை, பரலோகத்துக்குரிய ஒரு மகிமை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த நிலை, இவைகள் எல்லாம் அங்கே சாத்தான் இழந்து போகிறான். இந்த சாபம் இது சாத்தானுடைய ஒரு விழுக்கை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ மண்ணை தின்பாய். சர்ப்பமும் எங்கே மண்ணு தின்னுகிறது இல்லை. இது ஒரு அடையாள பாஷை. இதனுடைய பொருள் என்னவென்றால், அவன் தோற்று போகிறவன் என்பதை அடையாளப்படுத்துகிறது. நாம் கூட சாதாரண வழக்கு பேச்சில் அவன் மண்ணை கவ்வினான் என்று பேசுகிறோம். இது ஒரு தோற்று போன ஒரு தோல்வியின் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சாத்தான் இனிமேல் அவனுடைய எஞ்சிய வாழ்நாள் முழுவதிலும் இந்த பூமியிலேயே அவன் கழிக்க வேண்டும். அவனுக்கு பரலோகத்துக்கு போகிற வாய்ப்பு அங்கே மறுக்கப்படுகிறது. அங்கே அவன் ஒரு தாழ்விலே அங்கே விழுகிறான். தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுகிறான். ஆனால் சில நேரங்களிலே நாம் நினைப்போம், யோபு புஸ்தகத்திலே அங்கே தேவனுடைய சமூகத்திலே வந்து அவங்க பேசுவது போல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒரு அடையாள பாஷைகள், அங்கே ஒரு நாடக பாணியிலே அங்கே அந்த வசனங்கள், வார்த்தைகள் எழுதப்பட்டது. சாத்தான் பரலோகத்துக்கு போக முடியாது, தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியாது. தேவனுடைய சாபம் அவன் மேல் வந்தது. பார்த்தீங்களா? இந்த விழுந்து போன சாத்தானை குறித்து இதை நான் கண்டேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது குறிப்பிடுகிறார் ஒரு வசனத்துல. லூக்கா படிங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 10:18. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். பார்த்தீங்களா? மின்னலை போல வானத்திலிருந்து, அந்த அதிகாரத்திலிருந்து, மகிமையிலிருந்து, அந்த உரிமை எல்லாவற்றையும் இழந்து அங்கே சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அங்கே விழுந்து போனதை இந்த வசனம் அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. இப்படி பூமிக்கு தள்ளப்பட்ட பின்பு இந்த சாத்தானுடைய லட்சியங்கள் என்ன என்பது பற்றி கூட சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. படியுங்கள். ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல 13-15 வசனங்கள். ஏசாயா
14, 13 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து 15 நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்துல. அப்படி என்றால் எல்லா தூதர்கள் நாம பார்த்து அநேக ரேங்குகள் இருக்கிறது. அந்த தூதர்களுக்கு மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக தன்னை உயர்த்தும்படியான ஒரு பார்வை, இப்படிப்பட்ட சிந்தை அவனிடத்துல இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் அந்த வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்திலே வீற்றிருப்பேன், தேவனுடைய சமூகத்துக்கு நான் போவேன் என்று சொல்லுகிறார். இதை குறித்து சங்கீதம் 48:2 வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். இது பிதாவான தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ இவன் ஒரு தேவனை போல ஆராதிக்கப்படக்கூடியவனாக நான் வருவேன் என்று விரும்புகிறார். அப்படியாக தேவனுக்கு சமமாக தன்னை நினைக்க துவங்குகிறார், தன்னை அப்படியாக உயர்த்துகிறார். ஆனாலும் அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அது இன்னொரு மொழிபெயர்ப்புல படுகுழியின் அடிமட்டத்திலே தள்ளப்பட்டார். படுகுழி, அழிவு, மரணம், இப்படியாக கடைசியில நம்ம பார்க்கலாம் எப்படி அழிக்கப்படுகிறான் என்று. அதனால தேவனுடைய காரியங்கள் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படும், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். அப்படியே இங்கே லூசிபர் தன்னை உயர்த்துகிறான், ஆனால் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லப்படும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவாக தன்னை தாழ்த்தினாரோ அவ்வளவாக அவர் உயர்த்தப்பட்டார். ஆனால் சாத்தான் தன்னை உயர்த்துகிறான். இப்பொழுது சாத்தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறான். பாருங்கள், ஆண்டவர் தேவன் அனுமதித்து விட்டார் இந்த நேரத்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சொல்லும் போது யோவான் 14:30 இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று சொல்லுகிறார். இந்த ஆளுகையை பற்றி எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களை அவன் முழுமையாக அவர்களுடைய இருதயத்திலே ஆளுகை செய்கிறவனாய் இருக்கிறான். படிகள் 2:2 எபேசியர். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். எபேசியர் 2:2 படிக்கிறீங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பார்த்தீங்களா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிவிட்டான். அவருடைய இருதயத்திலே கிரியை செய்கிறான். அநேக கேடான சிந்தைகளை தேவனை விட்டு தூரம் நோக்கும்படியாக, உலக காரியங்களிலே மூழ்கி கிடக்கும்படியாக அப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ளாக அவன் அங்கே கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். அப்படியே இந்த சாத்தான் இன்று
நாம் சத்தியங்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் போது அதை கேட்காதபடி உணராதபடி அவர்கள் இருதயத்தை அங்கே குருடாக்கி வைத்தான் என்று கூட சொல்லப்பட்டது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். வார்த்தைகளை பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். அதனால இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை சத்தியங்களை சொல்லுகிறேன் என்றால் யாருக்கும் அது தேவையில்லை. அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது எபேசியர்ல, இதை நீங்கள் படிக்க வேண்டாம், வீட்டிலே படித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கிறார். அப்படிப்பட்ட பிரகாசமான மனக்கண்கள் இருந்தால்தான் நாம் தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களை, அவருடைய மேலான ரட்சிப்பின் திட்டம், அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியே பாருங்கள், இந்த சாத்தான் அதன் பிறகு உலகத்தை மோசம் போக்குகிறவனாக, பாருங்கள் நோவா காலத்துல அங்கே பரலோகில் உள்ள அநேக நல்ல தூதர்களை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். அந்த ஜனங்களை சீர்படுத்தும் விதமாக சீர்படுத்தி நல்வழிப்படுத்தி தேவனை அறிகிற அறிவுக்கு கொண்டு வரும்படியாக தேவன் அநேக நல்ல தேவதூதர்களை அனுப்புகிறார். இது 1ஆம் உலகம். இதை குறித்து நாம் பாடம் எடுத்திருக்கிறோம். இதை நீங்கள் பாருங்கள் இந்த லிங்கில. அங்கே தூதர்களை அனுப்பும் போது பாருங்கள், எபேசியர் 2ஆம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்படி என்றால் இனிவரும் உலகம் என்றால் தேவனுடைய ராஜ்யம், 3வது உலகம், 1000 வருட அரசாட்சி, அதை தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. அப்படி என்றால் அந்த 1ஆம் உலகத்தை அந்த தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அங்கே அந்த தூதர்களை இந்த சாத்தான் அவர்களை மோசம் போக்கி பாவத்திலே தள்ளி இருக்கிறார். அங்கே இந்த பாவத்தை குறித்து நாம் யூதா புஸ்தகத்திலே படிக்கிறோம். அந்த சாத்தான் எப்படிப்பட்ட பாவத்துக்கு அவர்களை, அந்த தூதர்களை, நல்ல தூதர்களை தள்ளி இருக்கிறான் என்று யூதா 6-7 வசனங்கள். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே ஆதி மேன்மை காத்து கொள்ளாத இந்த தூதர்கள் தங்களை கெடுத்து கொண்டு எப்படி சோதோம் கொமோரா பட்டணத்தார் அங்கே அந்த வேசித்தனமாகி அந்த பாவத்துக்குள்ளே விழுந்தார்களோ அப்படி அவர்கள் பாவத்துக்குள்ளே போய்விட்டார்கள். இதை குறித்து ஆதி ஆகமத்தில் அங்கே நாம் படிக்கிற 6ஆம் அதிகாரத்தில் அவர்கள் இந்த மனுஷர்களாக இருக்கிற இந்த ஸ்திரீகளோடு, பூமியில் இருக்கிற சௌந்தரியமான ஸ்திரீகளோடு சேர்ந்து அவர்கள் பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். இது சாத்தானுடைய தூண்டுதலின் பேரில் இவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறார்கள். 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். 1-2 படிச்சிட்டீங்களா? அப்படி தெரிந்து கொண்டு இங்கே அவர்களோடு கூடி 4ஆம் வசனத்துல அவர்கள் அநேக பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ராட்சசர்களாக இருந்தார்கள் என்று அங்கே பதிவு செய்யப்படுது 4ஆம் வசனத்துல. இந்த ராட்சசர்கள் இந்த பூமியில இருந்திருக்கிறார்கள். அதனால நாம புராணங்களில கதைகளில சொல்லும் போது ராமா பீமா
கும்பகர்ணா இதெல்லாம் சொல்லி பேசுகிறார்கள். இதை அந்த நாட்களிலே இருந்த ராட்சசர்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டது. இதை அநேக கட்டுக்கதைகளை உருவாக்கி எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால இப்படிப்பட்ட ராட்சசர்கள் இந்த தேவ தூதர்கள் ஸ்திரீகளோடு சேர்ந்து அவர்கள் மூலமாக வந்த பிள்ளைகள். இந்த பாவம் செய்த தூதர்கள் அங்கே தேவன் அவர்களையும் தப்ப விடவில்லை. இதை குறித்து நியாய தீர்ப்புக்கு அவர்களை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர்களை நியாய தீர்ப்புக்கு சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருக்கிறதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. படியுங்கள். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஒரு வசனம் அதெல்லாம் வருதா? அதனால அங்கே அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி, அப்போ அங்கே அவன் ஆகாய விரிவிலே பரலோகத்துக்கு போகாதபடி அந்த தூதர்களை, பாவம் செய்த தூதர்களை கட்டி வைத்திருக்கிறார். அந்த ஆகாய மண்டலத்துல இந்த தலைக்கு மேல நமக்கு அவர்களை கண்ணால் பார்க்க முடியாது. அவர்கள் ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய கண்களால் தெரிந்தால் அவர்கள் நம்ம தலைக்கு மேலே சுத்தி கொண்டிருப்பார்கள். ஜனங்களை மோசம் போக்கி பாவத்துல விழ பண்ணும்படியாக. இது சாத்தானால் செய்யப்பட்ட ஒரு தூண்டுதலின் பேரில் நடந்த ஒரு காரியங்கள். ஏனென்றால் தூதர்களுக்கு தேவன் மரணத்தை குறித்து அங்கே சொல்லவில்லை, மனுஷர்களுக்கு தான் மரணம். அதனால் இந்த தூதர்கள் மூலம் இங்கே மனுஷர்களோடு சேர்ந்து ஒரு சந்ததி உருவாக்கினால் அது அந்த சந்ததி மரணம் இல்லாமல் இருக்கும் என்ற யோசனையில சாத்தான் இந்த காரியங்களை செய்கிறார். இப்போ இந்த பாவத்தில் விழுந்த இந்த தூதர்களுக்கு இந்த சாத்தான் அதிகார பிரபு ஆகிவிட்டான். அவர் ராஜா போல அவர்களுக்கு இருக்கிறான். இப்போ இப்படி மனிதர்களை தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக வைத்து தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அவைகளெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டு இருக்கிறார். தேவன் எந்த ஒரு சிருஷ்டியை நீ தொழுது கொள்ளக்கூடாது, எந்தவித விக்கிரகத்தை நீ செய்யக்கூடாது, அதை தொழுது கொள்ளக்கூடாது என்றால் சிருஷ்டிகளை தொழுது சேவிக்கும்படியாக வைக்கிறான். அப்படியே விக்கிரகங்களை செய்து அங்கே ஆராதனை செய்யும்படியாக வைக்கிறான். எல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக மனிதர்களை தூண்டியபடியாக செய்கிறார். இதை குறித்து வசனம் இருக்கிறது, நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவன் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் இனிப்பை கசப்பு என்றும் கசப்பை தித்திப்பு என்று இப்படியாக மாற்றி இந்த ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். அதனால சங்கீதங்கள் 96ஆம் வசனம் 96ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே பாருங்கள், தேவனுடைய மக்கள் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி ஆகிய இஸ்ரேலரை கூட அங்கே பாவத்தில் விழப்பண்ணி அவர்களும் விக்கிரகத்தை வணங்கும்படியாக செய்து தேவனை விட்டு அவர்களை தூரம் போக்கி அவர்களை அங்கே பெரிய ஒரு அழிவுக்கும் அங்கே காரணமாக இந்த சாத்தான் இருக்கிறான். அப்படியே இந்த நாளில கிறிஸ்தவர்களை கூட மோசம் போக்கி பாருங்கள், அநேக பொய் போதகர்களை ஏற்படுத்தி அநேக பொய்யான கிறிஸ்தவ அமைப்புகளை ஏற்படுத்தி வேதத்திலே சொல்லப்படாத அநேக போதனைகளை அவர்களுக்கு போதித்து கொண்டு அவர்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்குள்ளே சபைக்குள்ளே இதை குறித்து கூட அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கிறார். படிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். 2 கொரிந்தியர். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும்
நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். பார்த்தீங்களா? ஒளியின் தூதர்களுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு சத்தியங்களை பேசுகிறவர்கள் போல, கிறிஸ்தவர்கள் நல்ல போதகர்கள் போல வந்து வேதத்தில் இல்லாத போதனைகளை, வேதத்திலே சொல்லப்படாத ஒரு கிறிஸ்துவை போதிப்பார்கள். வேற ஆவியுடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 2 கொரிந்தியர் அதிலேயே 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. பார்த்தீங்களா? வேறொரு கிறிஸ்து, வேறொரு பிரசங்கம், வேறொரு ஆவி. இப்படி இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலே மெஜாரிட்டி ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கும். அதனால ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது கூட மத்தேயு 7:22-23 நீங்க படித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினோம் அல்லவா என்று சொல்லும் போது, அக்கிரம செய்கைக்காரரே, நான் உங்களை அகன்று. அதனால வேறொரு கிறிஸ்து, வேறொரு ஆவியின் மூலமாக இதை செய்கிறார்கள். அதனால மத்தேயு 24:25 கூட, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களின் அற்புதங்களை செய்வான். இன்றைக்கு அடையாளங்கள், அற்புதங்கள் அப்படியாக செய்து ஜனங்களை வஞ்சித்து கொண்டு, கிறிஸ்தவர்களை ஏமாற்றிக் கொண்டு, வேறு ஒரு கிறிஸ்து, வேறு போதனை, வேறு ஆவி அங்கே கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் கூட இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். டைம் ஆயிடுச்சு. அதனால 2 கொரிந்தியர் 2:11 அங்கே பவுல் எச்சரிக்கிறார். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் தந்திரசாலி, தந்திரமாய் ஏமாற்றுகிறவன். அப்படியாக நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படியும் போது, கீழ்ப்படிந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானுடைய தந்திரங்களை, மோசமான பொய் போதனைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சத்தியத்தை நாம் தெளிவாக அறிந்தால் அவர் நம்மை மோசம் போக்க முடியாது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது சாத்தானை அழித்து, அவருடைய வருகையின் நோக்கமே சாத்தானை அழித்து இந்த மனுக்குலத்தை மீட்பதாக இருந்தது. இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் அவர் சாத்தானை அழித்து விழுந்து போன பாவத்தில் வஞ்சிக்கப்பட்ட மனுக்குலத்தை மீட்டு ரட்சிப்பதற்கு, சாத்தானை அழிக்கும்படியே உலகத்துக்கு வந்தேன் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில இந்த சாத்தான் கட்டப்படுவான். 1000 வருஷம் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்காதபடி அவன் கட்டப்பட்டிருப்பான் என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அது சாத்தான் யாரையும் மோசம் போக்க முடியும். ஆனால் அந்த 1000 வருடம் முடியும் போது மீண்டும் அந்த சாத்தான் கட்டு அவிழ்க்கப்படுவான். கட்டு அவிழ்க்கப்பட்டு அந்த ஜனங்களை சோதிக்கும்படியாக வருவான். சிலர் அவர்கள் அந்த சாத்தானால் வஞ்சிக்கப்படுவார்கள். அப்பொழுது அந்த சாத்தானும் அவரோடு சேர்ந்தவர்களும் அக்னியினாலே அழிக்கப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம்
7, 8, 9 வசனங்களிலே நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த சாத்தானின் அழிவு பற்றி இந்த வசனங்களை படிங்கள். எசேக்கியேல் வேகமாக எசேக்கியேல் 28, 18, 19. உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார். உன்னை சாம்பலாக்குவேன், நீ இனிமேல் ஒருபோதும் இருக்க மாட்டாய். அப்படிப்பட்ட சாத்தானுக்கு அழிவு தேவன் ஏற்கனவே அங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து விட்டார். அப்படியே ஏசாயால கூட அதே வசனம், ஏசாயா 14, அதை கூட படிச்சுங்கள். 14, 15, 16, 17. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போவாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். 18 வரை பார்த்தீங்களா? எல்லாரும் பார்க்கும்படியாக அந்த சாத்தான் நிரந்தரமாக அழிக்கப்படும். ஆனால் நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எப்படி என்றால், உங்களை சாத்தானை உங்கள் கால்களின் கீழே வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த சாத்தான் நம்முடைய கால்களுக்கு கீழாக இருக்கிறார். ரோமர் 16, 20 அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்டு சத்தியத்தை உணர்ந்து கொண்டு சத்தியத்திலே நடந்து தேவனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படிந்து முழு கீழ்ப்படிதலை காண்பிக்கும் போது அந்த சாத்தானால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவனை நம்முடைய கால்களுக்கு கீழே அவர் நசுக்கி போடுகிறவராய் இருக்கிறார். அதனால இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களுடைய உலகத்தாருடைய எல்லாருடைய எதிராளி ஆகிய சாத்தான் குறித்து நம்ம அநேக வசனங்கள் மூலமாக பார்த்தோம். அவருடைய துவக்கம், அவருடைய வீழ்ச்சி, அழிவு எல்லாவற்றையும் குறித்து நம்ம பார்த்தோம். அதனால நமக்கு ஒரு பெரிய எதிராளி இருக்கிறார். அதனால நாம் எப்போதும் அதிகமாக தேவனை சார்ந்து கிறிஸ்துவை அதிகமாக பிடித்து கொண்டு வசனங்களை கேட்டு உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நாம் நடக்க வேண்டும். அவருடைய நீதியில நடக்க வேண்டும். வசனங்களுக்கு முழுமையாக தங்களை கீழ்ப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி நாம் நடக்கும் போது சாத்தான் நம்மை ஒன்றுமே செய்ய அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, உங்க ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் என்று அதிக பிரயாசம் முயற்சி எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஈஸியாக நம்மை கவிழ்த்து விடுவான். அவன் நம்மை விட ஞானத்திலே சிறந்தவன், பலத்திலே சிறந்தவன். ஆமென். அவன் அநேக வஞ்சனை உள்ளவனாய் அநேகரை வீழ்த்துகிறவனாய் இருக்கிறான். நான் அதிக ஞானத்தோடு அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்து பெரிதான அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வருகிற நாட்களிலே இந்த சாத்தானுடைய வஞ்சனைகள் குறித்தும் அவருடைய தந்திரங்கள் குறித்தும் தேவ சித்தம் இருந்தால் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.